யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் கிணற்றிலிருந்து சிசுவின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைதடி மூர்த்தியாவத்தை கந்தசாமி கோயில் பகுதியில் உள்ள தோட்டக்கிணற்றில் பிறந்து ஒரு நாளான சிசுவின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டது. சாவகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டார். இதனிடையே சந்தேகத்தின் பேரில் 43 வயதான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 2 பெண்கள் உதவி புரிந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். வடக்கில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் நீர் வசதிகளை வழங்கவும் வடக்கு மக்களின் சமூக பிரச்சினைகளுக்கு கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் தீர்வு வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, உலக வங்கியின் பிராந்திய உள்நாட்டு பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன், உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதி கூட்டுத்தாபன உள்நாட்டு பணிப்பாளர் ஹெவோக் சாக்சியன், உப தலைவரின் விசேட உதவியாளர் கிஷான் அபே குணவர்த்தன ஆகியோரும் இந்த சந்திப்பின் போது கலந்து கொண்டனர். அரசாங்கத்தின் முக்கியமான திட்டங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உப தலைவர் மார்ட்டின் ரேசர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் உலக வங்கி பிரதிநிதிகளுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போது உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்துக்கான உப தலைவர் மார்ட்டின் ரேசர் இதனை தெரிவித்தார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், கிளீன் ஸ்ரீலங்கா, கிராமிய வறுமை ஒழிப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு உலக வங்கியிடமிருந்து நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க இதன்போது உடன்பாடு தெரிவிக்கப்பட்டது. கல்வி, எரிசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வடக்கு அபிவிருத்தி ஆகியவற்றின் புதிய திட்டங்களுக்கு உதவி வழங்குவது குறித்து இதன்போது கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. உலக வங்கி இலங்கைக்கு வழங்குவதற்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ள கடன் உதவியை உரிய சமயத்தில் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக மார்ட்டின் ரேசர் தெரிவித்தார். இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, கல்வித்துறை முன்னேற்றத்தின் மூலம் கிராமிய வறுமையை ஒழிக்க முடியும் என்று குறிப்பிட்டார். அதற்காக புதிய அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்த முயற்சிகளுக்கும் பொது போக்குவரத்து துறையின் முன்னேற்றத்திற்கும் தேவையான உதவிகளை வழங்குமாறு உலக வங்கி பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார். இலங்கையின் விவசாயத்துறையில் 28% தொழிற்படை ஈடுபட்டிருந்தாலும் இலங்கை பொருளாதாரத்துக்கு விவசாயத்துறையிலிருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 6% பங்களிப்பு கிடைப்பது போதுமானதாக இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.